ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஷோபா லாகில் பாருங்கள் எக்கு கிரேவி செய்ய போகிறேங்க. அதுக்கு பாருங்கள் ஒரு 3 எக்கு அவிச்சு அதை 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. இதுக்கு கடாய் வச்சு அதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிட்டாச்சு. இப்போ இந்த எண்ணெய் சூடானதும் லேசாக கடுகு போட்டுக்குவோம், கொஞ்சமாக உளுந்து, அப்புறம் கொஞ்சமாக ஜீரகம். இது பொரிஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை அதில் சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் கொஞ்சம் வதங்கிடுச்சு. இப்போ ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்குவோம். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்குவோம். இதையும் நல்லா வதக்கி விடலாம். பாருங்கள், தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இப்போ மசாலா எல்லாம் சேர்த்துக்குவோம். இதுக்கு தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கிறேங்க. இதை கொஞ்சம் இந்த எண்ணெயில் நல்லா வதக்கி விடணும். அப்புறம் மஞ்சள் தூள் ஒரு 1/4 ஸ்பூன், தனியாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன், சீரகம் சோம்பு தூள் 1/2 ஸ்பூன், அப்புறம் மிளகுத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன். இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்து கிண்டி விடுவோம். நான் கொஞ்சம் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். அந்த தேங்காய் பாலை இதில் கொஞ்சம் சேர்த்துக்குவோம். தேங்காய் பால் சேர்த்தோம்னா கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். இதோட கொஞ்சமாக தண்ணி விட்டுக்குவோம். இந்த மசாலா பச்சை ஸ்மெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா கொதித்து இது கொஞ்சம் நல்லா கெட்டியாக வரட்டும். இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். நல்லா கொஞ்சம் கொதித்து வரட்டும். பாருங்கள், நல்லா தண்ணியெல்லாம் வற்றி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. பாருங்கள், இந்த மசாலா பச்சை வாசனையும் போயிடுச்சு. நல்லா கமகமன்னு இருக்குது வாசனையே. இப்போ இதில் நம்ம இந்த எக்கெல்லாம் சேர்த்துக்கலாம். அதோட கொஞ்சம் கொத்தமல்லி தலையும் சேர்த்துக்குவோம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒன்றா சேர்த்து விடுவோம். பாருங்கள், நல்லா பார்க்கும்போதே சூப்பராக இருக்குங்க, சாப்பிடணும்னு தோணும். நல்லா சூப்பரான எக்கு கிரேவி ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இனி ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாம். பாருங்கள், சூப்பரான எக்கு கிரேவி ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாக செஞ்சிடலாங்க. ஒரு 10 நிமிஷத்துலேயே முட்டையை அவிச்சு வெறுமனை சாப்பிட்டா உமட்டும். அதுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப பிடிக்கும். எல்லாருமே நல்லா சாப்பிடுவாங்க. பெரியவங்க, சின்னவங்க, குழந்தைங்க எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி செஞ்சவன் சாம்பார் சாதம், ரசம் சாதம், இல்லைன்னா வெஜ்ஜு புலாவ் இதுக்கெல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு சைடிஷ் இது நல்லா சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.